இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா இணைப்பில் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். மூடிஸ் நிறுவனத்தினுடைய இந்த அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஏனென்றால் திரு மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு முன்னர், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் பேசியதெல்லாம் ஒன்று, இப்போது நடைபெறுவது வேறு. பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. மோடி பேசுகிற மேக் இன் இந்தியா என்பது அந்நிய முதலீட்டாளர்களை இந்தியாவிற்கு அழைத்து லாபம் செய்யுங்கள் என்று சொல்லுவதுதான் மேக் ப்ராஃபிட் இன் இந்தியா என்பதுதான். சப்கோ விகாஸ் சப்கோ அதிகார் என்று பேசினார். ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிற பொருளாதார கொள்கைகள் என்று பார்த்தால் இது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான கொள்கைகளை தான் மோடி அரசு பின்பற்றுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிற பொழுதும் அது இந்திய பொருளாதாரத்தை கொஞ்சம் சாதகமான சூழலில் வைத்திருந்தாலும் அதனை பயன்படுத்திக் கொள்ளுகிற உயர்ந்த நோக்கம் மோடி அரசாங்கத்திற்கு கிடையாது. அது கருப்பு பணமாக இருந்தாலும் சரி, வங்கிகளில் வாராக்கடன், நான் பெர்ஃபார்மிங் அசட் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அவற்றை எல்லாம் திரும்ப பெறுவதற்காக மோடி அரசாங்கம் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நம்பகமான நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை. விவசாயத்துறை பெரும் நெருக்கடியில் இருக்கிறது. விவசாயிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. இன்றைக்கு விவசாயத்துறையே, இந்த விவசாயிகள் தற்கொலை செய்வதற்கு காரணம் என்ன என்பதை இன்றைக்கு மோடி அரசாங்கம் மட்டுமல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும் சிந்திக்க வேண்டும். விவசாயத்துறை ஏன் இந்த நெருக்கடியில் இருக்கிறது என்று. தொழில்துறை நெருக்கடியில் இருக்கிறது, உற்பத்தி துறை நெருக்கடியில் இருக்கிறது. மோடி பேசுகிற வளர்ச்சி என்பது வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. வேலை வாய்ப்புகள் இல்லாத வளர்ச்சி என்பது என்ன என்பதுதான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டே சொல்லுகிறது, இன்றைக்கு புதிய பொருளாதார கொள்கைகளால் என்றும் இல்லாத இடைவெளி, ஏற்றத்தாழ்வு உருவாகிவிட்டது. அன்பிரசிடென்டட் இன்இக்வாலிட்டி உலகத்தில், உலக நாடுகளில் வளர்ந்திருக்கிறது என்று இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டினுடைய அறிக்கைகளே சொல்லுகிறது. அதனால் தான் அவர்களே சொல்லுகிறார்கள், இன்றைக்கு கல்வித்துறையில், பொது சுகாதாரத்துறையில் முதலீடு அதிகரிக்க வேண்டும், அரசனுடைய முதலீடு அதிகரிக்க வேண்டும் ஆன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் என்று சொல்கிறார்கள். ஆனால் மோடி அரசாங்கத்தில் இதெல்லாம் நடைபெறவில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு நெருக்கடியில் இருக்கிறது. அந்த பின்னணியில் தான் இன்றைக்கு மற்ற சமூக போக்குகளை நாம் பார்க்க வேண்டும். என்றுமில்லாத அளவிற்கு முஸ்லிம் மற்றும் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல், தலித் மக்கள் மீதான தாக்குதல், மாட்டிறைச்சி என்பது இன்றைக்கு இந்திய சமூகத்தில் ஒரு பிரச்சனையாக்கி இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய உள்நோக்கம், அதனுடைய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாட்டிறைச்சி உண்பது என்பது உலக அளவில் மக்கள் ஏற்றுக்கொண்ட உணவு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது இன்றைக்கு RSS ஒரு பிரச்சனையாக்கிவிட்டது. மோடி பேசும்போதெல்லாம் தான் ஒரு பிரதான் மந்திரி அல்ல, பிரதான் சேவக் என்று பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு RSS என்ற அமைப்பின் பிரதான் பிரச்சாரகராகத்தான் அவர் இன்றைக்கு செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைக்கு இந்தியாவினுடைய மதிப்பு, நம்முடைய மக்கள் மத்தியில் இந்தியாவை பற்றி ஒரு கவலையை உருவாக்கி இருக்கிறது என்பதல்ல, உலக நாடுகள் மத்தியிலும் இந்தியாவிற்கு நாம் எதிர்பார்க்கிற மதிப்பு எங்கே இருக்கிறது என்பதை தான் நாம் கேட்க வேண்டும். திரு ராஜா, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.